எவ்வளவு நேரமாடா பெட்ரோல் ஃபார்ம் தயார் பண்றீங்க? யோ தெரியலையா போயா? என்னது தெரியலையா? இதை கிழிச்சு போட்டு 1000 திரி போலாம்டா. போடா போயா. என்னது என் கையிலேயே என் மூஞ்சில தூக்கிறீரியா? டிங்கியாய் போடும் டிக்கி. ஆமா சார். சார் சொல்லியா? கண்ட்ரோல் ரூம்லேருந்து போனுங்க சார். கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா இந்த நெடுங்காடு இருக்குல்ல சார்? ஆமாம். அவங்களுக்கும் இந்த பக்கத்து ஊருக்குள்ள வயல்பாடி அவங்களுக்குள்ள பழையபடி குளத்து தராராம். ஊரே கிளம்பி நிற்கிதான். அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைம் வேறு அன்டைமாக இருக்குது. நீ ஒன்று பண்ணு. சொல்லுங்கள் சார். ஊரில் முக்கியமான ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு என் லைனில் வா. சரிங்க சார். அவனுக்கு டவுட் வராமல் எட்டி தானே நிற்கிறோம். என்னடா இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வருது? ஹலோ, மில்லுகார் தானா? நான் பாப்பாடு சேர இன்ஸ்பெக்டர் இளங்கோ பேசுகிறேன். வாய்ப்பாடிக்காரங்களும் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? தகவல் வந்திருக்கு. எவனாச்சும் தண்ணியை போட்டு வளர இருப்பான் சார். இங்கே ஊரே நிம்மதியாக தூக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னடா என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்கே என் தூக்கத்தை கெடுத்தா மாதிரி மற்றவங்க தூக்கத்தை கெடுக்காம ரிசீவரை கீழே எடுத்து வச்சுட்டு தூங்குங்க சார். விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இனிமேல் டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நல்லதில்லை. கூட்டத்தில் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து வைங்க. உடனே கிளம்பி ஆகணும். அந்த வெடிகுண்டு வாங்க போனவங்களை உடனே திரும்பி வர சொல்லுங்க. சரிண்ணே. சொல்லியிருப்பான். வெடிகுண்டை வாங்கிக்கிட்டு இந்த வழியாக தானே வந்தாகணும். பெரியப்பா அவனை ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு பெரியப்பா. எங்கேயுமே காணோம் அவனை. ஒரு புற தேடி பாருங்க. அவன் இந்த கலவரத்தில் இருந்தே ஆகணும். அவன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரே கலப்பணும். பாரு என்னடா அவனை கொல்ல போற மாட்டு தெரிஞ்சிச்சா? உன்னை சாவடிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களையே வந்து மடக்குறியா? உன்னை அங்க வச்சு கொள்றதா பிளான் பண்ணடா. இப்ப இங்கே வச்சு கொள்றேன்டா.
தெரிஞ்சு போச்சுடா. என்ன சொல்றேன்? எப்படி தெரிஞ்சு? எங்கடா இருக்கீங்க? ஏய், நான் பேசுறது கேக்குதா இல்லையா? இப்போ எங்கடா அவன்? ஏய், எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டடா. எப்ப வருவான், எங்க இருந்து வருவான், எப்படி வருவான்னு தெரியாது. பொழுது விடுறதுக்குள்ள உன்னை கொண்டு வாயிடா. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம் சார் சார் நான் எங்களுக்கு வேற இல்லையா? ஏய், எங்க இல்ல சார், இருந்தாலும் சார், நீங்க நேர்ல வந்து போட்டு தோலை உரிக்கல. ஏய், சார். எல்லாம் விசாரிச்சாச்சுடா. ரெண்டு இடுக்கு ஒரு இடம் விடாம தடுங்க. பாக்குற இடத்துல விட்டுக்கிடா. அண்ணே 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 சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆளையே காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். அண்ணே என் புருஷனையும் சாவ கொடுத்துட்டேன். அவனை மட்டும் விட்டுட்டு போயிருங்கண்ணே. ஆம்பளை இருக்கிறதுக்கு பொம்பளை வரக்கூடாது தெரியாது உனக்கு? போ போங்க போங்கல. ஏய், இந்த வெடிக்க ஒருத்தர் இருக்க கூடாது. போக முடியல எல்லாரும். இங்க பாரு, நீ பேசாம இந்த தாமரை அழைச்சிட்டு எங்காவது எஸ்கேப் ஆயிடு. இல்லாட்டி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிவிடாங்க. எங்கள் அப்பாவுக்கு அந்த ஊர் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியும்டா. ஆனால் சாவ போகிறேன்னு தெரியாது. எனக்கு அங்கே நியாயம் இருக்குன்னு தெரியும். ஆனால் என்ன தெரிஞ்சே போக போகிறேன், அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுடா. சும்மா லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஏதோ திரும்பி வரமாட்டேன்னு தோணுதுடா. அம்மா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்ன பேசுற? சரி, இனி போலீஸை நம்பி பிரயோஜனம். நீ நேரம் டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட போ. டிரான்ஸ்ஃபார்முக்கு எதுக்கு? நான் சொல்கிறத மட்டும் செய். என்ன டிரான்ஸ்ஃபார்ம்ட்டா தான்டா இருக்க? சரி, கரண்ட் ஆஃப் பண்ணுறா. என்ன பண்ண போறேன்னு சொல்ற? நம்ம 2 ஊருக்கு இடையில இருக்கிற ஓடையில கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட போறான்டா. எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் நின்று யாரும் போகாதீங்க, அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல போறேன். சரி. கிளம்ப போற நேரம் பார்த்து அந்த கரண்ட் போறது, இருட்டுல எவன் எங்கெங்க இருக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. பீஸ் போகாதுடா, கட்டு கம்பி எல்லாம் நான் பீஸ் கம்பியா போட்டு வச்சிருக்கிறேன். சாவியை கையில கொண்டு வாடா. முன்னாடி வண்டி போல படுறா. இங்க படுறா, கேட்டாடு.
கதவை சாத்துறா. ஹலோ, என்னாச்சு? நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள இருந்து வசமா மாட்டிக்கிட்டான் பெரியப்பா. ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தான் பெரியப்பா. இவன் கதையை எங்கேயே முடிச்சிருவோம். நான் ஊரை கிளப்பிக்கிட்டு குறுக்கு வழியில் போகிறேன். பார்த்து எந்த எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு பாடியை ரோடு வழியாக கொண்டு போய் அந்த ஊரில் போகிறேன். ஏழவதங்கி கொடிவதங்கி எங்கண்ணன ஐயா மழையில்லைன்னு போவையில் மாணிக்கம் போல வந்து எங்கண்ணன அப்பா ஒன்ன மஞ்ச வரான் தந்தாரோ. எங்கண்ணன அப்பா ஒன்ன ரதிகிலியே யாரடிச்சா. பாரு, ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்ட்டா? நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணிட்டு கையோட சாவி எடுத்துட்டு போயிட்டாங்கடா. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் கிழவு குச்சி மினா கம்பி ஏதாவது இருக்கும், உடச்சி உள்ள சொருவி இழுத்து ஆஃப் பண்ணுறா. ப்ளீஸ்டா, நீ போகாத. போல, நீ போன வை. ஈச்சம்பழ செவப்பே கண்ணில் ஈட்டி வச்ச குறுகுறுப்பே ஈரக்கோள நடுங்குதடி, அது ஈரஞ்சொட்ட உருகுதடி. என் தூக்கம் தூரம் போய் ஐயையோ, என் தூக்கம் தூரம் போய் தூக்குல தான் தொங்குதடி. எந்த குச்சி போட்டாலும் அலையுது ஓடிதுடா, ஒண்ணுமே பண்ண முடியலடா. பயமா இருக்குடா. ஏன்டா இவ்வளவு பெரிய கூட்டத்தை சொல்லி நிறுத்த நேரம் இல்லை. யாரும் சாவக்கூடாது, நம்மளே செத்துருவோம்.
அவன் அப்பயே ஏதோ கத்திக்கிட்டாயா வந்தா நம்ம காதுல விழுகல. கரண்ட் கம்பி கட் பண்ணி கிடக்குறான். பயப்படிக்காதீங்க, அடுத்து போட்டு போய் இவருக்கு. கை கட்டுற தூரத்தில் தண்ணி கிடந்துச்சு. எங்கே தண்ணி இல்லாமல் விராச்சி எடுத்து செத்து விடுவோம்னு பயமாக இருந்துச்சு. அப்போதான் தண்ணியோட அருமை எனக்கு புரிஞ்சிச்சு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. எங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியாது. ஒன்றும் இல்லை சார், வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் தூங்கிட்டு வண்டியை கொண்டு போய் பாலத்தில் விட்டுட்டான். அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருந்தா அலக்கு கம்பு எப்படா இந்த கரையில் கிடக்கும்? அப்போ நம்ம ஊரு தான் எவனோ ஒருத்தன் கட் பண்ணி போட்டிருக்கான். இல்லுகார சொல்றது கரெக்டு தானடா. இந்த செலவக்குரிய வச்சு இது யார் விட்டு துண்டு, எவன் கட் பண்ணி போட்டான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். யாரா? நான் தான். அந்த ஊராங்களோட சிங்கப்பூர்ல சேர்ந்து கொட்டை அடிச்சுட்டு விசுவாசத்தை அங்க காட்டியிருக்கான். நம்ம ஊருக்கு துரோகம் பண்ணிருக்காயா? இந்த தமிழ் சிரிக்கோட போன அடிச்சு கொடுங்கடா. என்ன சொல்லு? யாரா சொன்னது? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கரெக்டா சொல்ல வேண்டாம். என்னடா சின்ன படத்தனமா அடிச்சிட்டு இருக்கீங்க? பட்டி வீசுங்கடா அவனை. என்ன சொல்றா? வெட்டிடா. பிரசிடென்ட் அடிச்சது அந்த ஊரார இல்லையாண்டா? என்ன சொல்ற? நல்லா போன இவன் பண்ணி சொன்னாங்க. தள்ளுடா, விடுடா. பிரசிடென்ட் அடிச்சது அந்த ஊரார இல்லையாண்டா? இப்ப நல்லா போன இவன் பண்ணி சொன்னாங்க. நடந்தது ஆக்சிடென்ட்டா? என்ன நடந்துச்சு? ஒருடா. சும்மா இருங்கடா. ஒருங்கடா. இவனே கரண்ட் கம்பி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டிருக்கான். இவனே ஓடி தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கான். ஏன் எதுக்குன்னு கேட்போம். சரியா சொல்றானான்னு பார்ப்போம், இல்லைன்னா வெட்டுவோம். பாரு, நம்ம ஊரையும் சாகக்கூடாதுன்னு நினச்சிருக்க, அந்த ஊரைங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. ஏன்டா பண்ண? சொல்றாங்கிற சொல்லு, மரியாதையா சொல்லு, இல்லைன்னா நானே உன்னை வெட்டுவேன். சொல்றாங்க. என்னை பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை என்னன்னு சொல்வீங்க? என் வீட்டில் தவுடல் சிரிக்க விடுமாவன், என் வீட்டில் தவுடல் சிரிக்க விடுமாவன். என் அப்பா சாவறதுக்கு முன்னாடி என் அம்மா என்னைக்கான உன் வீட்டை தவுடல் வச்சாயா? என் அப்பா சண்டையில் சாகாம இருந்தா என் அம்மா ஏன் உன் வீட்டில் போய் தவுடல போகுது? எங்க அப்பா போட்டோ பார்த்துட்டேனோ எங்க அம்மா லூஸ் மாதிரி பேசிருக்கேன். ஒரு அப்பா இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த சண்டையில செத்த அந்த ஊர்க்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்பா இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு அம்மா இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு பிள்ளைங்க இல்ல தெரியுமா? ஏயா இந்த வயசுல அறுவாலை தூக்கி நிக்கிறியே, உன் மாவன் என்னானா? எல்லாத்துக்கும் புத்தி கட்டு போச்சுடா. இதே குளத்து பிரச்சனைக்காகத்தான் என் மக ஜெயிலுக்கு போனா. 30 வயசுல ஜெயிலுக்கு போனவன் 15 வருஷம் உள்ள இருந்துட்டு 45 வயசுல வெளியில வந்தான். கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டிய பிள்ளைக்கு கருமாதி தாடா பண்ணி பார்த்தேன். போகடா நீங்களும். அந்த குளம் நமக்கு மீன் பிடிக்கிற தவிர வேற எதுக்குமே பயன்படலையா?
குடிக்கிறதுக்கு அந்த குளத்தை விட்டா அவங்களுக்கு வேற வழியே இல்ல. ஒரு கல்லு உப்பு அதிகமா போச்சுன்னா சோத்த வாயில வைக்க முடியுதா? உப்பு தண்ணியே குடிச்சிட்டு வாழுகிறானா எப்படி வாழ்வாங்க? எல்லாரும் கையெடுத்து கூப்பிடுறேன், வேணா கால கூட விழுறேன். அது கொடுத்த அவங்க கிட்ட தந்து தொலைங்கயா. பாரி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஒரு வருஷம் கர்நாடகா தண்ணி கொடுக்கலாம், நமக்கு எவ்வளவு கோவம் வருது. பக்கத்து ஊருக்காரனுக்கு நம்ம தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம். அவன் சொல்றது சரிதானடா, விட்டுதா. டேய், அந்த குளம் எனக்கு 7 வருஷம் குத்தக. இவரு சினிமா ஹீரோ மாதிரி யார்கிட்ட என்ன வேணும்னாலும் பேசலாம், ஆனா என்கிட்ட முடியாது. கிடைக்காது, கொடுக்க மாட்டேன். புரியுதா? உசுர பணம் கொடுக்க மாட்டேன். தள்ளுங்கடா. நில்லுங்கடா. என்ன நெஞ்செழுத்த இருந்தா என் வீடேறி பொண்ணு கேட்க வந்திருப்பீங்க. மில்லுகார, பொண்ணு கேட்க இவன் மட்டும் வரல, ஊரே சேர்ந்து வந்திருக்குது. ஊர் மரியாதை ஒன்று இருக்குல்ல, உட்காந்து பேசுவான். எல்லாத்தையும் மறைச்சு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாலி அறுத்துட்டு விரட்டி விட மாட்டானா? என்ன உட்காந்துருக்க? போ, போய் தலை சீட்டு புடவை கட்டிட்டு வந்தவங்களுக்கு டீயை போட்டு போ. இவ்வளவு எதுக்கியா? கலெக்டரே ஃபோன் பண்ணி அந்த பையன் யாருன்னு கேட்குறாரு. இவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ யோசிக்கிற. சரி சரி, நாளைக்கு நல்ல முகூர்த்தமா இருக்கு, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், வரதட்சணை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. நீ வேற எப்ப திரும்ப போட்டு குழப்பற? அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சல்லி காசு கூட வேண்டாம். அந்த குளத்தோட ஒட்டுமொத்த உரிமையை அந்த ஊருக்கே எழுதி வைக்க சொல்லுங்க. நல்லா இருக்குமா? யோ பிரசன்ட், நீங்க என்னைக்கு வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன இப்பையில இருந்து அவன் பொண்ணே இல்லை. ஆனா அந்த குளம் என்னோடது. சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன். மில்லுகாரை பத்தி எனக்கு தெரியாதா? வீம்புக்கு பேசிட்டு போறேன். அந்த பொண்ணு மேல உசிரியை வச்சிருக்காயா. அவனாவது பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதாவது. எல்லாம் வருவான். ஏப்பா ஆனந்த், டேய் நாளை கிளம்புற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. தலைவரே, நீங்கள் பாட்டுக்கு மில்லுகாரர் வருவார், கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நைட்லேருந்து மில்லுகாரரை காணுங்கிறாங்களே. அதுக்காண்டி மாலை கழுத்துமா உட்காந்துருக்க பொண்ணு அப்படியே தாலி கட்டவா கிளப்பா சொல்கிறேன். பெத்த பொண்ணு கல்யாணத்தையே வராமல் ஓடி உழைஞ்சிட்டு இருக்கான். அவளாம் ஒரு பெரிய மனுஷனா? ஏமா நல்ல காரியம் நடக்கிற இடத்துல மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்க? மந்திரத்தை சொல்லியா? தாலியா கட்டுங்க. ஓம் மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாமி சுபே சஞ்சீவ சரதஷ்யதாம். கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, மில்லுகார பந்தில சோறு போடுறாங்கன்னு முன்னாடி ஓடி போய் உட்காந்து மூக்கு முட்டை கல்யாணம் பண்ணி உடனே கிளம்பி போக வேண்டியதானடா. மில்லுகார ஊரே தாலி கட்ட சொல்லிச்சியா? நானும் சொல்லி பார்த்தேன். ஒன்னை விட்டுட்டு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாயா.
இல்லாம தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னாரே உங்க புரட்சியாளர். எல்லாரும் கேட்டுக்குங்க, குளத்தை கொடுக்க மாட்டேன். என்ன பண்ற? என்ன பண்ணுவீங்க? குளத்தை கொடுக்குற பவர் மாமா கிட்ட இல்ல, மாமியார் கிட்ட தான் இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன். எழுதி வாங்கிட்டு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏங்க, குளத்தை எப்ப என் பேர்ல தானே ஏழை எடுப்பிய? அதான் நம்ம புள்ள நல்லா இருக்கட்டும், நான் தான் எழுதி கொடுத்தேன். தாலி எடுத்து கொடுங்க. ஐயோ, பிள்ளைக்காரி கதவு சாத்திட்டாரு. வைராக்கிய புடிச்சவராச்சே, தூக்குக்கு மாட்டிக்க போறாரா? பண்ணி அந்த செத்துக்கிட்டு போயிட போறான்டா. எல்லாம் தலையில விடிச்சிட போதுடா. என்னை விட்டுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. அவன் ஆம்பளைதாயா, ஆம்பளைதான். 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டாயா இப்படி ஒரு மாப்பிள்ள. அவன் கொடுத்து வச்சதா, எப்ப அவன் கொடுத்து வச்சா. மாமா, நீங்க அழுதது, குழந்தை கண்ணீர் வடிச்சது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். என்னது? நீங்க தூக்க மாட்டிக்கிட்டீங்க, நாங்க ஊரே அல்லோலப்பட்டு நிக்குது. சரி சரி, இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களே உங்க கையால வந்து தாலி எடுத்து கொடுங்க. அட வாங்க மாமா, அழுது தெரியுது பாருங்க, கண்ணை தொடங்க. சரிங்க, அட சரிங்கங்கிற. ஏய், சரிக்காதீங்க. ராசிக்காரி ராசிக்காரின்னு எல்லாத்தையும் இவ பேர்ல பண்ண சரியான மோசக்காரியா இருந்திருக்கேன். இனிமே எதுவும் இவ பேர்ல கிடையாது. சமதி, என்ன இனிமே மில்லெல்லாம் உன் பேர்ல தான். வேணும்னா சாருதம் மாடர்ன் ரைஸ் மில் வச்சுக்கோ. விடிய போது தாலி எடுத்து விடியா. அச்சதை எல்லாரும் கொடுமா. ஏப்பா ஃபேனா போடுங்கப்பா. அத்திய குச்சுக்குவா லாலுவக்க சிந்தாவா. அதுக்கு அர்த்தமா ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம். ஃப்ராட். உன்னுயிர் நான் தானே.